அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பற்றி டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தகவல் தான். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, ஆக்சுவலாக நேற்றே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மெசேஜ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சார், இந்த மாதிரி பிப்ரவரி 5ஆம் தேதி எனக்கு கவுன்சிலிங் சார். நேற்று ஈவினிங் எனக்கு இந்த மாதிரி, அதாவது இன்றைக்கி ஆக்சுவலாக அவருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோன்னா கவுன்சிலிங்கு. நேற்று அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6:15, ஓகேங்களா, ஈவினிங் 6:15 பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆல் த வேக்கன்சிஸ் ஆர் ரிலேட்டிங் டு த போஸ்ட் ஆஃப் ஜேஏ விஏஓ பில் கலெக்டர் எக்ஸ்ட்ரா இன் யுவர் கேட்டகரி ஹேவ் பீன் ஃபில்டு. அதாவது அவங்க பார்த்தோன்னா ஆல்ரெடி அந்த கவுன்சிலிங்க்கெலாம் பார்த்தோன்னா டேட் வந்துருச்சு, பிப்ரவரி 5ஆம் தேதின்ட்டு. ஆனால் அதுக்கு முதல் நாள் சீட்டு ஃபில் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ பிசி கம்யூனிட்டிங்கனால சீட்டு ஃபில் ஆகிடுச்சு, நீங்கள் வர வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பாருங்கள். யூ ஆர் நாட் ரெக்வயர்ட் டு அட்டன் பிசிவி கவுன்சிலிங் செக்ஷனுக்கு நீங்கள் அந்த ஸ்கெடியூல் டேட்டுக்கு நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ அதாவது லாஸ்ட் டே கவுன்சிலிங் கூட அந்த பிரதருக்கு கிடைக்கலன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா இது தெரிஞ்சுக்கணும், ஒரு மார்க்கோட வேல்யூ நமக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். லாஸ்ட் டே கவுன்சிலிங் வரை உள்ளே போயிட்டு கூட கிடைக்காமலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கடந்து அதுக்கப்புறம் கரெக்டாக படித்து இன்னும் நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் போனவங்களாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த இடத்துலையுமே நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம ஏனோ தானே அசால்ட்டாக படிக்கிறதுல இங்கே பிரோஜனமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பிரதர் அமைச்ச மெசேஜ் தான் எனக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் சார், லாஸ்ட் டே கவுன்சிலிங் கூட கிடைக்கல சார், இந்த வர குரூப் 4 கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போவேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லி, கண்டிப்பாக இந்த கடவுள் உங்களுக்கு இப்போ கொடுக்கல அப்படின்னா அடுத்த வருஷம் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதுதான், இந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், இதில் மனசு தளர விட்டுறக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த குரூப் 4 படித்து நான் வாங்குவேங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க, அதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நான் அதுதான் சொல்கிறேன், நீங்களும் அந்த குரூப் 4 அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் போஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னா மனசு தளராமல் தொடர்ந்து உங்களோட முயற்சி கொடுத்துட்டே இருங்க. மனசில் உங்கள் மேலே ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு ஃபேவராக எதுவுமே நடக்கலை, நான் படிக்கிறதுக்கான சூழ்நிலையே எனக்கு அமையலை அப்படின்னு காரணங்கள் சொல்லாமல், அந்த அமையறதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்கே கிடைக்கும், எப்படி எப்படிலாம் டைம் நம்ம ஒதுக்கிக்கலாம், எப்படி எப்படிலாம் நம்ம நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 2025 குரூப் 4 எக்ஸாம்லேயும் கவுன்சிலிங்கில் நீங்கள் நான் சொல்லலை, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையான போஸ்டிங் உங்கள் டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் உங்கள் சொந்த ஊர்லேயே போஸ்டிங் எடுக்கலாம். எல்லாருக்குமே அந்த தகுதி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லாருக்குமே அந்த தகுதி இருக்குது. ஆனால் அந்த தகுதியை வெளிப்படுத்த தான் மாட்டீங்க. ஏன் வெளிப்படுத்த மாட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிறீங்க, என்னால் முடியாது, எனக்கு வராது அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு சர்க்கிளை போட்டுக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கீங்க. ஆனால் எல்லாருமே வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகுதி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்க மாட்டீங்கன்னா, அதை வெளியில் கொண்டு வர மாட்டீங்க. ஒரு கட்டத்தில் அதை பிலீவ் பண்ண மாட்டீங்க, நம்பி முயற்சி பண்ண மாட்டீங்க, முழுசாக முயற்சி பண்ண மாட்டீங்க. எல்லோரும் படிக்கிறீங்க, யாரும் படிக்கலன்னு சொல்ல, 1000 பேர் படிக்கிறீங்கன்னா எல்லாருமே 1000 பேருமே படிக்கிறீங்க. அந்த 1000 பேர்த்தில் நீங்கள் யூனிக்காக என்ன பண்ணுறீங்கிறது தான். அந்த 1000 பேர் படிக்கிறாங்க, நீங்கள் அதை எப்படி எஃபெக்டிவாக படிக்கிறீங்க, உங்களுடைய நேரங்களில். அதான் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, சார் நான் 2 மணி நேரம் தான் படிக்கிறேன், நான் நச்சுன்னு படிக்கிறேன், மெதுவாக முடித்தாலும் நான் கரெக்டாக முடிச்சுட்டு வரேன் சார் அப்படிங்கிறவங்க, அவங்களோட பேச்சில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஏன்னா அவங்க போகக்கூடிய பாதையை தெளிவாக, ஏன்னா கூட ஓடுறவங்க வேகமாக ஓடுறாங்க, மெதுவாக ஓடுறாங்க, அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படல. நான் தெளிவான பாதையில் ஒவ்வொரு அடியும் பார்த்து நிதானமாக பொறுமையாக கரெக்டான வேலை போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பொறுமையாக போனாலும் அவங்க அந்த வெற்றி நான் டார்கெட்டை ரீச் பண்ணிவிடுவேங்கிற அந்த ஹோப்போடவே போவாங்க. எந்த இடத்துலையும் நான் நிலை தடுமாற மாட்டேன், எந்த இடத்துலையுமே நான் பாதை மாற மாட்டேன், எங்கேயுமே கான்ஃபிடென்ட் குறையவே குறையாதுங்கிற மாதிரி மெதுவாக போனாலும் அந்த கரெக்டான பாதையை பிடிச்சி போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் நமக்கு ரீச் ஆகுமா ஆக மாட்டோமா, ஏதோ நடந்து ஏதோ மைண்டில் திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. அந்த மாதிரி பண்ணாதீங்கிற, உங்கள் பாதையினுடைய தெளிவு நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஒரு இதில் இருக்கணும், தெளிவாக இருக்கணும். நான் இதான் படிக்க போகிறேன், இதான் நான் முடிக்க போகிறேன், இந்த வாரத்தில் இதை படிக்க போகிறேன், நாளைக்கு இதை நான் எடுக்க போகிறேன், இதை படிக்க போகிறேன், இதெல்லாம் முடிச்சிட்டுனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பின்னாடி நான் பக்காவாக ரிவிஷன் பண்ண போகிறேன், அழகாக எக்ஸாமில் எழுத போகிறேன், எதுவும் எனக்கு மறக்காது, மறக்கவும் விட மாட்டேன், இப்போ மறந்தாலும் ரிவிஷன் அப்போ நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுவேன்,
ரிவிஷன் பக்காவாக பண்ணால் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு உங்களை நீங்களே வந்து என்ன பண்ணிக்கணும், செல்ஃபாக நீங்கள் எப்போவுமே உங்களை செல்ஃபாக வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நிறைய பேர் பண்ண மாட்டேறீங்க. செல்ஃப் என்கரேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்கிற மாதிரி இருக்கா, உடனே டவுன் ஆகக்கூடாது. மறக்கிற மாதிரி தான் எனக்கு பார்த்துக்கலாம், சைட் பை சைடாக ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள், பின்னாடி ஓவரால் ரிவிஷன் பண்ணும்போது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். வெறா பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் செல்ஃபாக. இப்போ அப்படி தான் இருக்கும். புதுசாக ஒன்று படிக்கும்போது அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போது மைண்டில் நிற்காது. செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், நம்ம ஓவரால் ரிவிஷன்லாம் பண்ணும்போது அப்பப்போ எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஒரு கண்டென்ட் படித்தா மறக்குதுன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப மறக்க தான் செய்யும். அது எப்போ நீங்கள் திரும்ப 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 பார்க்குறீங்களோ அப்போ தான் மைண்டில் நிற்கும். அது நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே மைண்டில் நிற்கணும்னு நினச்சிங்கன்னா, திருவள்ளுவர் கூட அப்படி எழுதிருக்க மாட்டேன். 1330 குறள் எழுதும்போது 1200 குறள் எழுதும்போது ஃபஸ்ட்டு குறள் சொல்லுனா கூட திருவள்ளுவர் சொல்ல மாட்டேன். அப்போதைக்கு யோசிச்சு எழுதுது. அவர் திரும்ப 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 பார்க்கும்போது அந்த ஞாபகத்துக்கு வரும். புரியுதுங்களா? அதான் ரிவிஷனுங்கிறது. கிளியரா புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மெசேஜ் எதுக்காக உங்களுக்கு மெயினாக நான் காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் கண்ணில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, லாஸ்ட் டே கவுன்சில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சுங்க சார், வர வேணான்னு சொல்லி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரியாலிட்டி என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க. ஓ, இந்த மாதிரி கூட நடக்கும், நம்ம அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உஷாராக படிக்கணும் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் 2025 கண்டிப்பாக நல்ல மார்க்கு, நல்ல போஸ்டிங்கோடு எடுக்கலாம். உங்களோட தொடர் முயற்சியை எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணாமல் கிடைக்கிற டைமுக்கு உண்மையாக இருந்து படிங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.